போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்த மனசு எப்படியோ அந்த மாதிரிதான் அவனுக்கு வாழ்க்கை அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லது. எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றது இல்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமாங்க, அதான் உண்மை. ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம், எண்ணம் போல் வாழ்க்கை. என்ன எண்ணம் போல் வாழ்க்கை? கரெக்ட் தான். ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு லா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அடைவோம். பட் நினச்சிட்டு இருந்தால் மட்டும் அது பாசிபிள் கிடையாது. அதுக்கேற்ற ப்ராசஸ் நம்ம பண்ணணும். நம்ம பண்ண இந்த யூனிவர்ஸும் நமக்காக சேர்ந்து சப்போர்ட் பண்ணும். ஒவ்வொருத்தன் பணத்தை தேடி ஓடிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் பணத்தை நிறைய சேர்ப்பான். பேஷனை தேடி ஓடுறவன் கண்டிப்பாக பேஷன் அடைவான். ஸோ இந்த மாதிரி உங்கள் எண்ணத்தை எப்பவும் உயர்வாக வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற விஷயத்த டெய்லி எழுதி வச்சு அதை திருப்பி ரீட் பண்ணுங்கள். அதை ரீட் பண்ணிவிட்டு விடாமல் அதுக்கு என்ன எஃபோர்ட் எடுக்கணும், அதை என்னென்ன பண்ணணுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் உங்களோட இலக்கு அடைவீங்க. அதுக்கு இந்த யூனிவர்ஸ் எப்பவும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மாதிரியான ஆட்கள் தான் உங்களை சுற்றி சேருவாங்க. அது ஓரியன்டாக தான் எல்லாமே நடக்கும், பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுக்கும் நல்லதாக அமையும். நீங்கள் அச்சீவ் பண்ணலாம்.